கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். என்னையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்தினதுக்கு தேவனுக்கு கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்து குடும்பத்துல இருந்து தான் வந்தவன். 2016ல் எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது. எனக்கு 2 செஸ்ட்லையும் கட்டி வந்து அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதே ராமச்சந்திரால தான் சொன்னாங்க, 2 ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் உங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப பெரிய இதுவாயிரும்னு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கார அக்கா ஒருத்தங்க கடை வச்சுருக்காங்க. கடை பக்கத்துலேயே அவங்க கிறிஸ்தவத்தில் இருந்ததுனால அவங்க ஆண்டவர் பற்றி சொன்னாங்க. நீ ஆப்ரேஷன் பண்ணவே தேவையில்லை, ஏசப்பா உனக்கு சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜோபா எண்ணெயை தான் கொடுத்தாங்க. அந்த எண்ணெயை நான் போட்டேன், பார்த்துக்கிடுங்க. உடனே ஒரு வாரத்துலேயே அந்த 2 கட்டியும் கரைஞ்சி போயிட்டு, நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது அந்த 2 கட்டி மேலே டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. கட்டி கரைஞ்சிடுச்சு போல், என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. என் தேவன் அப்படி இருந்து நான் விசுவாசித்து கர்த்தரை ரட்சகராக என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வெறுமை, எனக்குள்ள குணாதிசயங்கள் மாறல. ரொம்ப பலவீனத்துல இருந்தோம். பலவீனம்னா அது சொல்ல முடியாத பலவீனங்கள். நம்ம ஏன்டா இருக்கிறோம், நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப தோல்வி, பணம் காசு ரொம்ப கடன் பட்டுட்டேன். சரீர பலவீனங்கள்ல நடக்கவே முடியாது. ரொம்ப சரீர பலம், அது சொல்ல முடியாத பலவீனங்கள். அந்த மாதிரி சூழ்நிலையை தான் பாஸ்டர் எனக்கு அறிமுகமானாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அடிக்கடி விசிட் வரும்போதெல்லாம் எங்களை விசாரிப்பாங்க. நவம்பர் மாதம் தான் நான் வர ஆரம்பித்தேன். அப்போ தான் 14 நாள் ஃபாஸ்டிங் பாஸ்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த 14 நாள் ப்ரேயரில் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அட்டன் பண்ணேன். என்னுடைய எல்லா பலவீனக்கட்டுகளை என் கர்த்தர் நீக்கி போட்டார். 15 வருஷமா இருந்த வியாதி கட்டு என்னை விட்டு நீங்குச்சு. அதே போல் கடன் பிரச்சனை, 13 லட்சம் கடன் பிரச்சனை என் கர்த்தர் இந்த ஒரு 5 மாசத்துல எங்கள் ஹஸ்பண்ட் தொழிலை ஆசீர்வதிச்சனால நல்ல ஒரு லாபம். 15 லட்சம் கடன்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. கடனை எப்படி கட்டி முடிச்சேன்னு எனக்கே தெரியல. ஏப்ரல் மாதம் நாங்கள் போன மாதம் தான் நாங்கள் செக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 40,000 தான் இருக்குது. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்த கடன் பிரச்சனை விடுவித்தாரு. இதெல்லாம் விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆவியில் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. என்னை ரட்சிப்பின் சந்தோஷத்தெல்லாம் நிரப்பியிருக்கிறாரு. இந்த சபைக்கு வந்திருந்து பாஸ்டர் எங்களை கர்த்தருக்குள்ள உருவாக்குறாங்க. வழிபடத்துல இருந்து கர்த்தர் எத்தனையோ தடவை எனக்கு பேசியிருக்காங்க. எப்படிலாம் ஊழியம் செய்யணும், எப்படி கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்கு நாம மகிமைப்படட்டும். பாஸ்டமாவும் சரி, அந்த செவ்வாய்க்கிழமை மெசேஜ்லாம் ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க பெண்களை நடத்துற விதம், அவங்க நம்ம விடவே வயசு சின்னவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகம். அப்படி மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. பெண்கள் எப்படிலாம் நம்ம இருக்கணும் வீட்டுல, குடும்பத்துல, கர்த்தருக்குள்ளன்னு அவங்க வழி நடத்தினாங்க. பாஸ்டமாக்கும் பாஸ்டருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். தேவாதி தேவனுக்கு நான் மிகப்பெரிய மகிமை நான் செலுத்துறேன். அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மை சொல்ல போனா நம்ம வாழ்நாளே போதாது. ஆனாலும் ஒரு சில நன்மைகளை கர்த்தர் செஞ்சதை அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறாரு. கர்த்தருக்கு நாம மகிமைப்படட்டும்.